வணக்கம், நான் உங்கள் சதீஷ் பிம்ரோ. ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ 12th ரிசல்ட்ஸ் வந்திருக்கும். ஸோ எல்லாருமே அடுத்து காலேஜ் தான் தேடிட்டு இருப்பீங்க, கரெக்டாக? ஸோ இது மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான். ஒரு காலேஜ் இருக்காங்கன்னா அந்த காலேஜோட ரெப்புடேஷன்ஸ் எப்படி ஃபைன் பண்ணலான்றதுக்கான வீடியோவாக இதை எடுத்துக்கலாம் நீங்கள். அதே மாதிரி காலேஜஸாக இருந்தீங்கன்னா உங்கள் காலேஜுக்கு NAC அக்ரிடேஷன் வாங்கும் போது என்னென்ன ப்ரொசீஜர்ஸு, அதுக்கான டிஜிட்டல் ப்ரெசன்ஸ் எப்படி இருக்கணுன்ற வீடியோவும் இதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட்டாக இருக்காங்க ஆக்சுவலி. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு காலேஜ் செலக்ட் பண்ண போகிறாங்கன்னா அதில் போய் வெப்சைட் போய் பார்ப்பாங்க. அந்த வெப்சைட்டில் NAC அக்ரிடேஷன் இருக்கான்னு பார்ப்பாங்க. அது இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸோட காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, இதெல்லாமே செக் பண்ணிட்டு தான் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அந்த காலேஜ்க்கு அப்ளை பண்ணுறாங்க. ஸோ காலேஜஸை பொறுத்த வரைக்கும் இப்போ NAC அக்ரிடேஷன் நீங்கள் வாங்குறதுக்கான முக்கியமான விஷயங்களில் வெப்சைட்டும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு அசெட்டாக தேவைப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட வெப்சைட்டை எவாலுவேட் பண்ணி உங்கள் வெப்சைட்டில் என்ன மாதிரி கண்டென்ட் போட்டிருக்கீங்க, கடைசியாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வரைக்கும் இருக்கா, ஃபார்ம்ஸ் இருக்கா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா NAC செக் பண்ணுறாங்க. NAC செக் பண்ணிட்டு தான் அதுக்கான அக்ரிடேஷன்ஸ் தராங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு காலேஜாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக ஃபஸ்ட்டு போயிட்டு உங்கள் வெப்சைட்டை செக் பண்ணுங்கள். உங்கள் வெப்சைட் லேட்டஸ்ட்டாக அப்டேட் ஆயிருக்கா பாருங்கள். மெயினாக edu.in டொமைன் வாங்கியிருக்கீங்களா பாருங்கள். இதெல்லாம் இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி ப்ரிஃபரபிளி பார்த்தீங்கன்னா உங்கள் காலேஜுக்கு NAC A++ கிரேட் கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு தெரியும் உங்கள் ஃபெசிலிட்டிஸு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸு இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி ஒரு பக்காவாக ஒரு எவாலுவேஷன் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி தான் NAC வாங்க போகிறீங்க. ஆனால் அந்த NAC சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ண உடனே ஒரு ஆஃபீஸர் என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் வெப்சைட்டையும் உங்கள் டிஜிட்டல் ப்ரெசன்ஸ் கூகுளில் போய் செக் பண்ணி பார்ப்பாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு இந்த காலேஜ் பேரில் ரிவ்யூஸ்லாம் எப்படி இருக்குது, எந்த மாதிரி ப்ரெசன்ஸ் இருக்குது, டிஜிட்டல் ப்ரெசன்ஸ் இருக்குது, வெப்சைட்டில் எல்லாம் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் அப்டேட் பண்ணியிருக்காங்களா செக் பண்ணுவாங்க. ஸோ காலேஜஸ்க்கு இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக செக் பண்ணிட்டு தான் இந்த சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் தரப்போகிறாங்க. ஸோ இது காலேஜ் ஓனராக இருந்தீங்கனாலும் சரி, நீங்கள் காலேஜ் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இருந்தீங்க சரி, இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் வெப்சைட் செக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி NACம் செக் பண்ணிவிடுவாங்க, உங்கள் ஸ்டூடெண்ட்ஸும் செக் பண்ணிவிடுவாங்க, புதுசாக வரப்போகிற அப்ளிகன்ஸும் செக் பண்ணிவிடுவாங்க. ஸோ இது எல்லாமே செக் பண்ணிட்டு தான் உங்களோட வெப்சைட்டுக்குள்ளே வர போகிறாங்க. ஸோ இது இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து பாருங்கள். எடுத்துகிட்டு உங்கள் வெப்சைட் நல்லா இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா எங்கள் டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு ஃப்ரீயான ஒரு எவாலுவேஷன் ரிப்போர்ட் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. edu.in டொமைன் இருக்கா, கரெக்டாக டொமைன் ஆத்தென்டிகேஷன் இருக்கா, SEO ஃப்ரெண்ட்லியாக இருக்கா, வெப்சைட்டு மொபைல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கா, இந்த மாதிரி எல்லா ஆஸ்பெக்ட்லையுமே உங்கள் வெப்சைட்டை செக் பண்ணி பார்த்து எங்கள் டீமே உங்களுக்கு ஒரு ஃப்ரீ ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டை வச்சு நீங்கள் மற்ற ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். ஸோ இது போல் மேலும் நீங்கள் கண்டென்ட் தெரிஞ்சுக்கிறது எங்கள் சேனல் 360 டிகிரி ஃபாலோ பண்ணுங்கள்.